Hi students, welcome to VD NEET Academy. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 கமெண்ட்டுக்கு மேலே இருக்கும். எல்லா கமெண்ட்டுக்கும் நான் கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ணுவேன். பட் சில கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் வீடியோவை க்ரியேட் பண்ணால் அதுக்கான டவுட்ஸ் மற்றவங்களும் கிளாரிஃபை பண்ணிக்குவாங்கல்ல, அதுக்காக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செஷனுக்கான டிஸ்கஷன் வீடியோவாக இருக்க போது. ஸோ வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். ரைட், வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட VD NEET Academy சார்பில் இந்த 2026 வந்து 1 இயர் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன அப்டேட்ஸ் பார்க்கலாம். சரிங்களா, நீங்கள் நீட் 2026க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எனக்கு பிளைண்டு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை சார், நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார் அப்படின்னா நம்ம பேட்சை பயன்படுத்திக்கலாம். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா, சார் ரவுண்ட் 1 முடிய போகுது, ரவுண்ட் 1க்கான ரிசல்ட் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு எனக்கு ஒருவேளை சீட்டு கிடைக்கலனா நான் ரிப்பீட்டராக போகிறேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்களும், இல்லை சார் நான் மார்க் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சீட்டு கிடைக்க போகிறதில்ல, பட் ஸ்டில் ஐ மீன் கன்ஃபியூஷன், எனக்கு ஒரு பேட்ச் நல்ல பேட்ச் தேவைப்படுது சார் அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம். இது நியூ பேட்சாக வரப்போகுது. இந்த பேட்சில் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் அண்டு தமிழ் மீடியம் 2 மீடியமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலபஸ் அண்ட் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் த்ரூ அவுட் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் காண்டாக்ட் இந்த இதில் வந்துட்டு மற்ற எல்லா ஃபர்தர் டீட்டெயிலுக்காக 9080549820 காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் எங்கே நடந்துட்டுருக்குன்னா சேலத்தில் நடந்துகிட்ருக்கு. சேலத்தில் கூடிய SPM ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நம்ம லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒய் ஸ்கூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சேலத்தை தாண்டி வேறு ஒரு மாவட்டத்துலேருந்து இங்கே கூட்டு வந்து விடுறீங்க அப்படின்னா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும். ஒரு சிங்கிள் கம்ப்ளைண்ட் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பத்திரமா இருக்கணும் இல்லையா, அதுக்கு நம்ம கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு சொல்லி தான் நம்ம ஸ்கூலில் கொடுத்துருக்கோம். எங்களோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் வெளியே ஒரு பிஜியில் போய் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டை தங்க வச்சுட்டு அந்த இதில் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகிருக்கு சார், எனக்கு அது வேணாம் அப்படிங்கிறப்போ நம்ம டோட்டலாகவே ஸ்கூல் பேஸ்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்கூல் கேம்பஸை பயன்படுத்திக்கலாம். இந்த 1 இயர் பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே டெஸ்ட் இருக்கும், உங்களுக்கு ஸ்லிப் டெஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கம்பைன் பண்ணி குமுலேட்டிவ் டைப் அண்ட் யூனிட் டைப் டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஃபுல் டெஸ்ட்டும் உங்களுக்கு இருக்கும். இதுக்கான டிஸ்கஷன் வீடியோஸும் நம்மளோட யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸோட இந்த டிஸ்கஷன் வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கேன். ஸோ எல்லா சைட்லேருந்து கவர் பண்ணுறோம். ஓகேங்களா, ஒரு 3 சப்ஜெக்ட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோன்னு சொல்லி இந்த 3 சப்ஜெக்ட்டும் நான் நீட் ஸ்டாண்டர்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் மட்டும்தான் பர்ஃபெக்டான பேட்ச். கேரண்டியை நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இதில் வரக்கூடிய கொஷின்ஸ் நீட் 26ல் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும், இதுக்கு நான் கேரண்டி. அண்ட் 2025 ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதுக்கான வீடியோஸ் எல்லாம் நம்ம ஷார்ட்டாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் அதையும் பாருங்கள், யூஸ் பண்ணிக்கங்க. ரைட்டுங்களா, நம்ம கேம்பஸில் 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி சிஸ்டமும் இருக்குது. செக்யூரிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சேஃப் அண்ட் செக்யூராக இருப்பாங்க. அண்ட் தென் கிளாஸ் பற்றி நம்ம சொல்லவே வேணாம், எல்லா கிளாஸஸும் போல்டாகவே நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரைட், ஓகே. அண்ட் இன்னொரு ஃபெசிலிட்டியும் நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். இல்லை சார் நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து படிக்கிறேன் சார், ஏதோ ஒரு ஃபேமிலி நான் வீட்டை விட்டு பிரிஞ்சு வர முடியல சார், எனக்கு வந்து ரொம்ப வீட்டோட அட்டாச்சு சார், அதே மாதிரி ஒரு ஆன்லைன் பேட்ச்னால் எனக்கு படிக்க விருப்பம் இல்லை சார் அப்படின்னா நீங்கள் இந்த பேட்சை சூஸ் பண்ணிக்கலாம். 1-on-1 விச் மீன் உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா VD NEET Academy சார்பில் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமில் மட்டும் உங்களுக்கு தேவையான லெசன்ஸை வந்து பார்த்திங்கன்னா டீச் பண்ணி சொல்லிக்க முடியும். இது மூலமாக அந்த 1 person to 1 person கம்யூனிகேஷன் ரொம்ப சூப்பராக டெவலப் ஆகும். ஓகேங்களா, பாய்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த டைப் ஆஃப் ஃபேக்கல்ட்டி தேவைப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அனலைஸ் பண்ணி நம்ம அலாட் பண்ணி கொடுப்போம். ஸோ எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டி கொடுத்துருக்கோம். இப்போது யூஸ் பண்ணக்கூடிய ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நீட் படிக்கிறவங்களுக்கு வந்து மெடிக்கோஸ் மூலமாகவே நாங்கள் டேரெக்டாக கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். மெடிக்கோஸ் இப்போ MBBS கரண்டாக படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாகவே தனிப்பட்ட ரீதியில் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. இப்போ நீட் அண்ட் JEE தாண்டி போர்டு எக்ஸாமுக்கும் ஸ்டேட் போர்டு அண்ட் CBSE போர்டு 2 போர்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1-on-1 வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுட்ருக்காங்க. ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது. மறக்காமல் யார் இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா 1-on-1 நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுக்கான டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் காட்டியிருக்கூட 9080549820 நம்பரை கான்டாக்ட் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட், ஓகே. இப்போ என்னென்ன கமெண்ட்ஸ் வருது ஜென்ரலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வேணாம், பொறுமையாகவே பார்க்கலாம் என்ன பேசுகிறாங்க, நம்ம அதுக்கு என்ன மாதிரி புரிதலை ஆன்சர் சொல்லலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சார் நான் BC 472, ஓகே, BCயில் வந்து பார்த்திங்கன்னா 472 செல்ஃப் ஃபினான்சிங் பாசிபிளா சார்னு கேட்டிருக்காங்க. இன் ப்ரைவேட் காலேஜஸ் ஆர் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ப்ளீஸ் ரிப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ BCயில் 472, இந்த வருஷம் 477 வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் சீட் க்ளோஸ் ஆகுங்கிறது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். சார் நான் 472 தான் ஆன்சர் இருக்குன்னா
யூ ஆர் இன் பார்டரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எந்த வகையான அட்வைஸும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கலாமே. ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இதுலேயுமே வந்து ஒரு 20 or 30 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரேங்க் வரும். அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம போன வருஷம் மாதிரியே தான் இந்த வருஷம் முடியுமானா அப்படி முடியாது. ஒரு 20 மார்க் முன்ன பின்ன முடியும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ஆல் இண்டியா சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா போயிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீட் ஃபில் பண்ண மாட்டாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா சீட் ஆட் ஆகிறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதனால் ஒரு 20 சீட் முன்ன பின்ன மாறி வரும். பட் 477 ப்ளஸ் 472 இது பார்டர் தாண்டி நீங்கள் பிளான் பி எடுத்து வச்சுக்கணும். ஷோராக சொல்ல முடியாது. நீங்கள் பிளான் பியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. செல்ஃப் ஃபினான்ஸ் சீட் டிஃபிகல்ட், கவர்மெண்ட் சீட் பாசிபிலிட்டி கிடையாது, கவர்மெண்ட் சீட் கிடைக்காது, செல்ஃப் ஃபினான்ஸ் மட்டும்தான். செல்ஃப் ஃபினான்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் தான். செல்ஃப் ஃபினான்ஸ்க்கு அப்புறம் மேனேஜ்மெண்ட்டுக்கு வேணால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பியூர் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த கமெண்ட்க்கான ஆன்சர். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சார் எம்பிசி 498ன்னு கொடுத்துருக்காங்க. எம்பிசி கேட்டகரியில் இருக்காங்க. 498 மார்க் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சீட் பாசிபிள். ஆனால் இந்த வருஷம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 497 கவர்மெண்ட் சீட் க்ளோஸ் ஆகும்ன்ட்டு. சரிங்களா, 497 கவர்மெண்ட் சீட் க்ளோஸ் ஆகணும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நீங்கள் 498 இருக்கிற பட்சத்தில் ப்ராபப்ளி தாராளமாக வெயிட் பண்ணலாம். தேர் ஆர் த சான்சஸ். பார்டர்னு சொல்ல முடியாது, நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் அலர்ட் ஆகும். மேபி லாஸ்ட் காலேஜஸ் அலர்ட் ஆகலாம், லாஸ்ட் ரேங்கில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ் செலக்ட் ஆகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கமெண்ட். சார் நான் 461 ஓபிசி கேட்டகரி 461 வெட்டினரியில் ஆல் இண்டியா கிடைக்குமான்னு கேட்குறீங்க. உங்களோட ரேங்க் மட்டும் இந்த கமெண்ட் கீழே பின் பண்ணுங்கள். நான் ஓகேங்களா உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்லிடுறேன். இந்த கமெண்ட்டுக்கு மட்டும் பிரியதர்ஷினின்னு சொல்லக்கூடிய இந்த யூசர் ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணவங்களுக்கு. அடுத்து தீபிகாங்கிற யூசர் ஐடியிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதும் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக நிறைய டவுட்ஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம கிளாரிஃபை பண்ண போகிறோம். அது எவ்வளோ கமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி நான் ரிப்ளை பண்ண தான் போகிறேன். ஸோ மறக்காமல் உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகிரி. சார் நான் எஸ்சி கேட்டகிரி சார் செல்ஃப் ஃபினான்சிங் பாசிபிளாக 401 மார்க் எடுத்திருக்காங்க. செல்ஃப் ஃபினான்ஸ் 410 க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா, செல்ஃப் ஃபினான்ஸ் இந்த வருஷம் வந்து 410 க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 401 எடுத்திருக்கீங்க. சான்சஸ் ஆர் லோ. ஓகேங்களா, சான்சஸ் ஆர் லோ. இருந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் முக்கியமாக பிளான் பி ஆர் சி அடுத்தடுத்த பிளான்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை செல்ஃப் ஃபினான்ஸில் கிடைக்கல அப்படின்னா அடுத்த மேனேஜ்மெண்ட்டில் போகலாமா இல்லை பிடிஎஸ் சூஸ் பண்ணலாமா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கான சான்சஸ் லோ. 410லேயே இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டியில் செல்ஃப் ஃபினான்சிங் சீட் க்ளோஸ் ஆகுறது எங்களோட எக்ஸ்பெக்டேஷன். போன வருஷம் மாதிரி நடந்துச்சுன்னா. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் ஃபார் ரவுண்ட் 1 ஆர் ரவுண்ட் 4 நான் இந்த கட் ஆஃப் அனலைஸ் பண்ணது ஃபைனல் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான். அப்படின்னா கடைசியாக ரிலீஸ் பண்ண ரேங்க் லிஸ்ட் அண்ட் அலாட்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த டோட்டல் அனலைஸும் போட்டிருக்கேன். எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் சீட் அண்ட் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் சீட், மேனேஜ்மெண்ட் சீட், இந்த 3 வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் மேட்ரிக்ஸ் தான். அதாவது ரவுண்டு 1ல் ஆரம்பித்து ரவுண்டு 3 வரைக்கும் இருக்கக்கூடிய சீட் அலாட் ஆச்சு பார்த்திங்களா. இந்த அலாட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த இது ஃபோட்டோவில் கொடுத்துருக்கேன். ஸோ 1 to 3 வரைக்கும் எடுத்துக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கமெண்ட்டில் 400 அவங்களே தான் வசிமுத்துங்கிற யூசர் ஐடி. சார் 441 மார்க் எஸ்சி கேட்டகிரி சார். ஸோ எஸ்சி கேட்டகிரியில் இவங்க 441, கம்யூனிட்டி ரேங்க் 676. டிஎன் மெடிக்கல் காலேஜ் பாசிபிளா சார்னு கேட்குறாங்க. டிஎன் மெடிக்கல் காலேஜில் இந்த இடத்துல எது சொல்கிறாங்கன்னு தெரியல, நான் ரெண்டுமே சொல்லிடுறேன். ஸோ எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 442 கவர்மெண்ட் சீட் க்ளோஸ் ஆகுறது எங்களோட எக்ஸ்பெக்டேஷன். 410 செல்ஃப் ஃபினான்சிங் முடியும் அப்படிங்கிறது எங்களோட எக்ஸ்பெக்டேஷன். உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் ஷுவராக கிடைக்கும். செல்ஃப் ஃபினான்ஸில் எனக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லை, உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் ஷுவராக கிடைக்கும். ஆனால் 442 கரெக்டாக எக்ஸாக்ட் பார்டரில் இருக்கனால நீங்கள் கவர்மெண்ட் காலேஜுக்கும் வெயிட் பண்ணலாம், பட் செல்ஃப் ஃபினான்ஸ் ஷுவராக கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசி 470 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் கோட்டா கிடைக்குமா, செல்ஃப் ஃபினான்ஸ் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. பிசியில் 470 மார்க் இவங்க. இந்த வருஷம் பிசியில் 477க்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக பிசி சீட் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸில் க்ளோஸ் ஆகிடும் அப்படிங்கிறது எங்களோட எக்ஸ்பெக்டேஷன். நீங்கள் 470 இருக்கனால சான்சஸ் ஆர் லோ. இருந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணலாம், ஏன்னா ரொம்ப தூரம் இல்லை. ஸோ தாராளமாக நீங்கள் வெயிட் பண்ணலாம், பட் சான்சஸ் ஆர் லோ. நீங்கள் பிளான் பி அண்ட் பிளான் சியை ரெடி பண்ணி வச்சுக்கணும். சார் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா சொல்கிறீங்க இல்லை கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி சொல்கிறீங்களா அப்படி கேட்குறீங்க. நான் கடைசியாக போட்டது ப்ரைவேட் காலேஜஸ்ன்னு சொல்லி போட்டிருப்பேன்.
இதில் வந்து போத் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ரெண்டையும் சேர்த்து தான் போட்டிருப்பேன். ஓகேங்களா, அந்த வீடியோ நான் மென்ஷன் பண்ணல. தேங்க்ஸ் ஃபார் த கமெண்ட். ரெண்டையும் சேர்த்து தான் நான் அந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணி போட்டிருப்போம். ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சார் பிசி 354 சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிசியில் 354 நான் உங்களுக்கு எல்லா அனலைஸும் இதை எடுத்து வச்சுருக்கேன். கவர்மெண்ட் சீட் பிசி வந்து பார்த்தீங்கன்னா 477 முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்னதான். செல்ஃப் ஃபினான்ஸ் வந்து 473 முடியும். அண்டு ப்ரைவேட் ஆர் மேனேஜ்மெண்ட் கோட்டா 469 வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கம்ப்ளீட் ஆகும். ஸோ 354 அப்படிங்கிறப்போ சீட் கிடையாது. லோ சான்சஸ் மட்டும் இல்லாமல் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பிளான் பியை தான் சூஸ் பண்ணி ஆகணும். அதாவது ஒன்று எக்ஸாம் விட்டு குவிட் பண்ணிடலாம், இல்லையா நெக்ஸ்ட் இயர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கம்பேக் கொடுத்து இந்த எக்ஸாமை ரிட்டன் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா, இன்னொரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க, கிராஃப்ட் டைமுக்கு யூசர் ஐடி அவங்களே தான். ஐ ஆல்வேஸ் ட்ரஸ்ட் யூ சார். தேங்க்ஸ். நான் இதை தான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நாங்கள் ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா சும்மா அப்படி பண்ணுறது கிடையாது. பேக்ரவுண்டில் இங்கே நான் யூஸ் பண்ணியிருப்பேன் பாருங்கள், டீம் வீட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு டீம் ஒர்க் பண்ணுது. அதில் நான் வந்து பார்த்திங்கன்னா நானும் ஒரு பர்சன். நான் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா விடி அகாடமியோட ஃபவுண்டர், டைரக்டர் அப்படிங்கிறத தாண்டி பின்னாடி டீம் வீட்டின்னு ஒன்று ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அவங்க ஒர்க்குக்கு நாங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா, அவங்க டோட்டலாக டே நைட்டு அந்த கட் ஆஃப் எல்லாத்தையும் வெளியே எடுக்கிறாங்க, அனலைஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஃபர்தர் ஒர்க்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் கவுன்சிலரோட கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ பெரிய ஒர்க்கு நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும். அதில் ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வித் டீசென்ட் லாங்குவேஜஸ். கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை வரும். ஓகேங்களா, ரைட்டு. அதனால தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் த ப்ராசஸ், ட்ரஸ்ட்டுன்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் எங்களுக்கு தாராளமாக நம்பலாம், நாங்கள் செய்யக்கூடிய வேலையும் நம்பலாம். இதை பயன்படுத்தி உங்களோட கவுன்சிலிங் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு ஐடியா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அந்த ஐடியாவுக்காக தான் நாங்கள் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். அண்ட் நாங்கள் சொன்னது நடந்துட்டு தான் இருக்குது. அதில் எங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அப்படி ஒரு நடக்கலைன்னா ஸ்டூடெண்ட்ஸே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, சார் சொல்கிறது தப்பு, முன்னாடி அப்படி சொன்னார், முன்னாடி இப்படி சொன்னார், அப்படிலாம் நிறையா இருக்கும். எங்களுக்கு அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்தது கிடையாது. ஸோ அதனால் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நியூவாக சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஓல்டு சப்ஸ்கிரைப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நமக்கு தெரியும் நம்ம தொடர்ந்து எவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னு. நம்ம இன்னிலிருந்து போகல, கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் சேனலில் வீடியோ போட்டுட்ருக்கோம். அதுக்கு முன்னாடியே ஒரு யூடியூப் சேனல் இருந்துச்சு, பட் அதை பற்றி நான் இப்போ பேசலை. அதை கிட் பண்ணிட்டு தான் நம்ம வீடியோ ஆரம்பித்தோம். ஸோ வீடியோ ஆரம்பித்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் கமர்ஷியலாக எந்த வீடியோ பெருசாக போட மாட்டேன். நம்ம அகாடமி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் அண்ட் கோர்ஸ் டீட்டெயில் மட்டும் தான் மேக்ஸிமம் உள்ளே போடணுன்னே தவிர்த்து கமர்ஷியலாக போடுறதுக்கான பர்பஸ் தேவை கிடையாது. அதனால் நான் போட்டது கிடையாது. ஸோ அதனால் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் ட்ரஸ்டஸ். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கவுன்சிலிங் ப்ராசஸில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, சார் ஆகஸ்ட் 18 தானே சார் ரிசல்ட் ரிலீஸ் ஆகுது. எஸ்மா எஸ். எனக்கு என்னென்னா, நான் வீடியோ ஷூட் பண்ணுற அந்த டைமில் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் நான் வரல, நான் பார்க்கல. அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த நோட்டிஃபிகேஷனே நான் பார்த்தேன். பட் அந்த டைமில் சரி எதுக்கு ரீஎடிட் பண்ணுவானே, நம்ம தான் அதுக்கு முன்னாடி பார்க்கல, இல்லை வேணும்னு பண்ணல. ஸோ அதனால் அப்படியே நான் அதை போஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் இந்த டேட்டும் மாறும். ஸோ இதுதான் டேட்டுன்னு நினச்சி நான் இப்போ ஷூட் பண்ணால் கூட அந்த பர்டிகுலர் டைமில் அப்லோட் பண்ணுறப்போ இன்னும் கூட தள்ளி போயிருக்கலாம்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் அப்போ கைக்கு கிடைக்கல. அதனால் ஸோ ஆகஸ்ட் 18 தான் ரிசல்ட்டு. ரைட். இன்னொருத்தர் வந்து முற்கள் திரைங்கிற யூசர் ஐடி எளிமையாக புரியும்படியான தமிழில் டைப் பண்ணியிருக்காரு. பார்க்க சந்தோஷமாக இருக்குது. எளிமையான புரியும்படியான பதிவு, நன்றி தம்பி. என் மகன் 428 மார்க் எஸ்சி கம்யூனிட்டி. தேங்க்ஸ் சார். ஃபஸ்ட்டு பார்த்தலாம், எஸ்சி கம்யூனிட்டியில் 428, கம்யூனிட்டி ரேங்க் 880. என் மகனுக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் கிடைத்தால் போதும் என நினைக்கிறேன். உங்கள் பதிவால் கிடைக்கும் என நம்புகிறேன். கண்டிப்பாக கிடைக்கும் சார். நாங்கள் 1200 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சீட் இருக்குது. சரிங்களா, செல்ஃப் ஃபினான்ஸில் 1200 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சீட் அலாட் ஆகும். 880 அப்படிங்க கம்யூனிட்டி ரேங்க் உள்ள இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட் அலாட் ஆகும். செல்ஃப் ஃபினான்ஸில் உங்களுக்கு சீட் ஷோர். 410ங்கிற மார்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வரைக்குமே கிடைக்குங்கிறது நான் சொல்லியிருக்கேன். 428ங்கிறப்ப தாராளமாக கிடைக்கும். நீங்கள் வெயிட் பண்ணலாம். கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டு. அடுத்தது தேன்மொழிங்கிற யூசர் ஐடி. இவங்க 463 எம்பிசி மேனேஜ்மெண்ட் கோட்டா எந்த காலேஜுக்கு கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. எம்பிசி கேட்டகிரி 463ங்கிற நீட் ஸ்கோர் வச்சுருக்காங்க. எம்பிசி கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் 469 வரைக்கும் தான் சீட் அலாட் ஆகும் அப்படிங்கிறது எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் த்ரூ மேனேஜ்மெண்ட் கோட்டா வரைக்குமே. ஸோ 463ங்கிறப்ப சான்சஸ் லோ சான்சஸ் தான். பட் கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். பார்டரில் சீட் அலாட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் லோ எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான் அதில்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முருகன்கிற யூசர் ஐடி எம்பிசி 456 கேன் ஐ கெட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி சார். எம்பிசியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் சொல்லி முடித்தோம். 469 வரைக்குமே ஃபுல் ப்ரைவேட் சீட்டும் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 456 அப்படிங்கிறப்ப சான்சஸ் லோ, பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி பாருங்கள். பட் சான்சஸ் லோ. கண்டிப்பாக பிளான் பிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா, பிளான் சிங்கிற ஒரு விஷயமாவது எடுத்து வச்சுக்கணும். அடுத்தடுத்த பிளான்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி தான் வச்சாகணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கமெண்ட் சார், எஸ்சிஏ மார்க் 358, கம்யூனிட்டி ரேங்க் 259, லாஸ்ட் இயர் 300 பிலோ கம்யூனிட்டி ரேங்க் போயிடுச்சு சார். லாஸ்ட் இயர் கமெண்ட் எனக்கு புரியல. ஃபஸ்ட் ரவுண்ட் 242 கம்யூனிட்டி ரேங்க். எனக்கு இந்த கமெண்ட் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. சரி ரைட்டு, நான் இதை வச்சு சொல்கிறேன். எஸ்சிஏ அவரோட மார்க் வந்து ஒயிட் கலர். எஸ்சிஏ அவரோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 358 அப்படிங்கிறப்போ 242 அவர் கம்யூனிட்டி ரேங்க் வந்து 259 கொடுத்துருக்காரு. எஸ்சிஏவில் 242 வரைக்குமே சீட் அலாட் ஆகுதுமா. சரிங்களா, நீங்களே அதுக்கான ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஸோ உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது ஸ்ரீதர்ஷினியா, எம்பிசி கேட்டகிரி 469, ஸ்ரீனிவாசன் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பாசிபிளா சார்னா? ஏன்னா 469 இந்த வருஷம் நான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் காலேஜு க்ளோஸ் ஆகும். மேனேஜ்மெண்ட் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிறதுக்கான லாஸ்ட் ஸ்டேஜை அதை பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கிடைக்குமா, அது குறிப்பிட்டு இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கிடைக்குமாங்க என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா கடைசி ரேங்கில் இருக்கக்கூடிய எந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டினா சப்ளை வரலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, கடைசி அந்த இடம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டி நீங்கள் சொன்ன ஸ்ரீனிவாசன் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எக்ஸாக்ட் அந்த காலேஜ் குறிப்பிட்டு சொல்கிறது கரெக்ட் கிடையாது சார். எஸ்சி கம்யூனிட்டி 387 மார்க் செல்ஃப் ஃபினான்சிங் கிடைக்குமா? செல்ஃப் ஃபினான்சிங் பொறுத்த வரைக்கும் 410 வரைக்கும் தான் கிடைக்குமா. 387 மார்க்குங்கிறப்போ சான்சஸ் லோ கிடையாது, கிடைக்காது. சரிங்களா, வேறு நீங்கள் கன்ஃபார்ம் பிளான் பி தான் எடுத்துக்கணும். சரிங்களா, பிளான் பி தான் நீங்கள் எடுத்தாகணும். ஏன்னா 410 வரைக்கும் தான் செல்ஃப் ஃபினான்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ். 387ங்கிறப்போ வாய்ப்பு இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார் 498 பிசிக்கு பிஎஸ்ஜி கிடைக்குமா? பிஎஸ்ஜி நிறைய பேரில் கேட்கப்படக்கூடிய காலேஜ், அதனால தான் நான் இதை மட்டும் எடுத்தேன். பிஎஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் பிசி வைஸில் 1988 இருந்துச்சுன்னா ஷோர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி கண்டிப்பாக கிடைக்கும் செல்ஃப் ஃபினான்ஸில். ஓகேங்களா, தாராளமாக நீங்கள் வெயிட் பண்ணலாம். உங்கள் கம்யூனிட்டி ரேங்க் மட்டும் என்னென்னு பாருங்கள். இந்த மார்க் வச்சு எனக்கு தெரியல, சுமதிங்கிற யூஸ் ரெடி பண்ணிங்களா. உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா 1988க்குள்ளே இருந்துச்சுன்னா பிஎஸ்ஜி பாசிபிள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சார் 467 பிசி செல்ஃப் ஃபினான்சிங் வாய்ப்பு இருக்கா சார்? ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஆச்சும். ஏன்னா பிசியை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி 475 இந்த வருஷம் எங்களுக்கு க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ 467 தான் எடுக்கிறீங்கன்னா சான்சஸ் லோமா. ஓகேங்களா, சான்சஸ் லோ கிடைக்காதுன்னே சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக பிளான் பி தான் எடுத்து வைக்கணும். ஏன்னா ப்ரைவேட்டு 475 மிஞ்சி போனால் 470 க்ளோஸ் ஆயிரும் அப்படிங்கிறது எங்களோட கால்குலேஷன். பட் இருந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அதில் எந்த தப்பு இல்லை. பட் ஷுவராக இன்னொரு பிளான் பி எடுத்துக்கணும். ஹாய் சார், குட் மார்னிங். 530 பிசி ஷால் ஐ கெட் எ கவர்மெண்ட் காலேஜ்? பிசி 510 சொல்கிறாரு. ஸோ 510 பொறுத்த வரைக்கும், ஆனால் பிசியை பொறுத்த வரைக்கும் 507 வரைக்குமே கிடைக்கும். ஸோ நீங்கள் 510 எடுத்திங்கன்னா ஷோராக கிடைக்கும், கவர்மெண்ட்டில் லொக்கேட் ஆகும். இல்லைங்கிற பட்சத்தில் செல்ஃப் ஃபினான்சிங் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்ளம் இல்லை, வெயிட் பண்ணலாம். ராஜ்குமார் யூசர் ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகேங்களா, ரைட். இதோடு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சுன்னு நினைக்க வேணாம். இதுக்கப்புறமும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கப்புறமேட்டுக்கும் இது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருக்குது. 40-50 கமெண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சொன்னால் வீடியோ லென்த் அதிகமாகிடும், அப்போ நம்ம பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டு இருக்காது. அதனால் நான் இதோடு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். வீடியோட எண்டில் ஒன்ஸ் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நீட் 2026 நம்ம கிளாஸ் ரூம் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கோம். 1-on-1 கோச்சிங் ஃபேக்கல்ட்டியும் கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் 2 விஷயத்தையுமே பயன்படுத்திக்கங்க. அடுத்த வீடியோவில் கூடிய மீதி இருக்கக்கூடிய 20 கமெண்ட்டையும் அண்ட் இன்னும் சில இம்பார்ட்டண்டான வீடியோஸ் வந்துட்டுருக்கு. அது பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். எனக்கு இந்த நம்பர் வந்து அட்மிஷன் ரிலேட்டடாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அட்மிஷன் ரிலேட்டடாக பயன்படுத்திக்கங்க. கமெண்ட்ஸ் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த மாதிரி ரொம்ப கிளியராகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடு போட்டு ஒரு வீடியோ காணொலி பதிவாகவே உங்களுக்கு நான் போட்டுறேன். சரிங்களா, ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். முக்கியமாக நம்ம சேனல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அந்த கமெண்ட் தான் நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் கான்ஃபிடென்ட்டையும் கொடுக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.